ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான கத்தரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்தரிக்காய் கடையலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடியில் காய்ச்ச வெள்ளை கத்திரிக்காய், அப்புறம் ப்ளூ கத்திரிக்காய். கத்திரிக்காய் கொஞ்சம் சிறுசாக வெட்டிக்கோங்க. மூணு தக்காளி, அதையும் சிறுசாக வெட்டிக்கோங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி, அதையும் பொடிசு பொடிசாக வெட்டிக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு, அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து கடையில் வச்சோம்னா, கத்திரிக்காய் கடையில் வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது கத்திரிக்காய் கடைசல்னுமே சொல்லலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ, காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குக்கரை மூடிக்கிட்டு 4 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வேகும். ஒரு சின்ன கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை புளியை ஊற வச்சுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கத்திரிக்காய் இந்த கரண்டியை வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருக்குல்ல, அதை வச்சுமே நீங்கள் நல்லா கடைஞ்சிக்கலாம். சூப்பராக அந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. அடுப்பு மறுபடியும் பார்த்து வச்சுட்டு அந்த கடைசியில் மறுபடியும் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சு அந்த புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. குழம்புல சேர்த்துக்கோங்க, அதாவது கடைசலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா மணக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காய்ந்த மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. வாயு தொல்லை இருக்காது. கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளித்ததை குழம்புல சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான டேஸ்டியான கத்தரிக்காய் கடையல் ரெடி. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் பழைய சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.